உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஓஹோ, உங்க 2 பேருடைய பூமழை தூர ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா உங்க அக்காவோட நலுங்க ஆரம்பிக்கலாமா? வா. இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. டாக்டர் சிவா, மந்திரா மேடம் சொன்னது கரெக்ட் தான். இந்த சிவாக்கு பழசு எதுவுமே ஞாபகம் வர போறதில்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவ ஏன் சக்தி பின்னாடி சுத்துறான்? ஒருவேளை அவன் சக்திய மடக்க பாக்குறானா என்ன? எனக்கு சிவாவை நினைச்சா கவலையா இருக்கு. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 4 நாள் ஆச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து இப்பதான் நம்ம தப்பிச்சிருக்கோம். சிவா மெயின் ட்ரஸ்டி, டாக்டர் வேற. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னா எல்லாரும் பேசதானே செய்வாங்க. அதோட அவங்க பேசுறதெல்லாம் சந்தேகமா மாறிடும். அந்த சந்தேகத்தால நம்மளோட மொத்த குடும்பமும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதோட எந்த ரகசியத்தை நம்ம இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருக்கோமோ அது மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் அப்புறம் நம்ம குடும்பம் எல்லாமே நாசமா போயிடும். மாமா, நான் கூட இததான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன செய்யறது? சிவா என்னோட பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். உன் பேச்ச கேட்க மாட்டேங்கிறானா? ஆனா ஏன்? ஏன்னா அவன் மனசு சொல்றத அவன் கேட்கறான். நீங்க எல்லாரும் அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலோட முதலாளி ஆயிட்டீங்க. ஆனா உங்க பிள்ளையோட மனநலமை புரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் சிவா குருக்கள் வீட்டுக்கு ஏன் அடிக்கடி போயிட்டே இருக்கான்? அவரோட பொண்ணு கல்யாணத்துக்காகவா? இல்ல நலங்கு வைக்கவா? இல்ல சக்திக்காக. சக்தி, போமா, போய் அக்காவுக்கு நலங்கு வை. அக்கா தங்கச்சி 2 பேருமே சந்தோஷமா இல்ல. என்னமோ ஒரு குழப்பம் இருக்கு. நிச்சயமா இதுக்கு ரஞ்சன் தான் காரணம். பொண்ணுக்கு நலுங்கு வச்சாச்சு. இப்ப மாப்பிள்ள உங்க டர்ன். என்ன? இந்த ரஞ்சனை நினைச்சு சக்திக்கு இவ்வளவு கவலைப்படுறான்னு இப்பதான் புரியுது. வேற யாரு கண்ணையும் படாததை நான் பார்த்துட்டேன். அவனை பத்தின கேவலமான உண்மை. நீ எதுக்கும் கவலைப்படாத சக்தி. என்னானாலும் சரி, ரஞ்சனை பத்தின எல்லா ஞாபகம் வர்ற வரைக்கும் இதை நல்லா யோசிச்சு இதை என்னன்னு கண்டுபிடிக்க போறேன்.
ஞாபகம் வரல சக்தி. ஆனா சக்திக்காக சிவா கஷ்டமானது மட்டும் இல்ல, செய்ய முடியாத வேலையும் செய்வான். இல்லம்மா, இது சாத்தியமே இல்ல. சிவாவும் சக்தியும் எப்படி ஒண்ணா? என்னப்பா இது? எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற சூர்பனக மந்த்ரா இன்னைக்கு கண்ட்ரோல் இல்லாம எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க அம்மா, நான் என் சிவாவை மறுபடியும் உடைஞ்சு போறதுக்கு விட மாட்டேன். நம்ம எல்லாருக்குமே தெரியுமா, நாம அவனை ஒரு முறை ஆல்மோஸ்ட் இழந்துட்டோம். அவனோட கடந்த காலத்து நிழல் இன்னமும் அவனை சுத்திக்கிட்டேதாமா இருக்கு. அதோட அந்த மாதிரி உறவு உருவாகிற மாதிரி இருந்தா நாம அதை தடுத்தாகணும். அதோட எனக்கு ஒன்னும் அப்படி தோணல. அவனுக்கு சக்தி மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. அம்மா, ஒருவேளை அப்படியே இருந்தாலும் நாம அதை என்கரேஜ் பண்ண கூடாது. சிவாவும் சக்தியும் ஒண்ணு சேர முடியாதுமா. ஐயோ சக்தி, உங்க அக்காவோட நலுங்குல அந்த டாக்டர் சிவாவோட சேர்ந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்னமோ நீ உன் சித்திய மேல அனுப்பாம அடங்க மாட்டேன்னு தோணுது. எனக்கு முன்னாடியே இந்த டாக்டர் சக்திக்கு நிலங்கு வச்சுக்கிட்டு இருக்கான். நாட் ஃபேர் சக்தி, நீ இந்த துரோகத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிவாவும் சக்தியும் ஒண்ணு சேரதான் பிறந்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சிவாவும் சக்தியும் ஒண்ணுதான். அதாவது ஒரு உயிர் ஈருடல் மாதிரி. மந்திரா, நீ என்ன சொன்ன? நம்ம சுவாமிஜி என்ன கணிச்சு சொன்னாரு? நம்ம சிவாக்கு கல்யாணம் ஆகும். சங்கடம் உன்னை நெருங்கி வந்துருச்சு மந்திரா. சிவாவுடைய கிரகம் மாறிக்கிட்டு இருக்கு. சிவாவுக்கு முழுமையா கல்யாண யோகம் வந்துருச்சு. இத்தனை வருஷமா அவர் எதையுமே கணிச்சு சொல்லல. ஆனா அவர் எப்ப அந்த மாதிரி சொன்னாரோ திடீர்னு சக்தி வந்துட்டா. நான் சிவாக்காக ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தேன். ஆனா கல்யாணம் நடக்கலையே. நாம எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். கிரகம் நட்சத்திரங்கள்லாம் நமக்கு என்ன சொல்ல முயற்சி செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.